ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் பேபி பிறந்திருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வந்ததும், டெலிவரி ஆகி வீட்டுக்கு வந்ததும் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்கே கவர்மெண்ட் வச்சுருக்காங்க, நம்ம எப்படி நம்ம உடம்ப கேர் பண்ணிக்கணும், டெலிவரியான ஒரு மதர் வந்து எப்படி அவங்கள கேர் பண்ணிக்கணும், அந்த பேபி எப்படி நம்ம கேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா April 15 பிறந்தாப்புல. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 14th வந்து அட்மிட் ஆகிட்டோம். 14th எப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங் கால் வந்துச்சு. ஃப்ரைடேவோ தேர்ஸ்டேவோ எனக்கு கால் வந்துச்சு, 40th வீக் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அட்மிட் ஆகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போன்னா எனக்கு 40+6 டேஸில் தான் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ முன்னாடி இருக்கான்னு கேட்டப்போ மண்டே இருக்குது, நீங்கள் அட்மிட் ஆகிக்கிறீங்களா, மண்டே அட்மிட் ஆனால் டியூஸ்டே பிறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை வேண்டாம், அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வேணும் அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே சரி ஓகே, அப்போ இன்னைக்கு தேர்ஸ்டே தான் ஆக்சுவலாக கால் பண்ணாங்க. அப்போ ஃப்ரைடே வந்து உங்களுக்கு நீங்கள் அட்மிட் ஆகிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, ஃப்ரைடே அட்மிட் ஆனால் சாட்டர்டே பேபி பிறந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். எதுக்காக நான் வந்து இயர்லியாகவே பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, ஆல்மோஸ்ட் அவங்க கொடுத்த டேட்டும் முடிஞ்சிருச்சு. 1 2வது வந்து நான் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தேன். ஸோ எனக்கு எப்போ பேபி வெளியே வரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இருந்துக்கிட்டு, பையனுக்குமே பார்த்திங்கன்னா அவன் 3.25 இருந்தான். ஸோ என்னால் அவன் வெயிட் தாங்க முடியாமல் இடுப்பு வலிக்கு வந்து நான் போய் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அட்மிட் ஆனேன். அவனுக்குமே வந்து 39+4 டேஸ் ஆகிடுச்சு. டேட் வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தாங்க. நான் வந்து திங்கக்கிழமையே அட்மிட் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ அட்மிட் ஆகி முடித்தோடனே சனிக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு சி செக்ஷன், செகண்ட் வந்து நார்மல் டெலிவரி எனக்கு இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 8 hours வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் ஒரு 2:30 வந்து பேபி பிறந்தாப்புல. 2:45க்கு மேலே வந்து பேபி பிறந்தாப்புல. பிறந்த உடனே பார்த்திங்கன்னா 3 நாள் ஹாஸ்பிட்டல்னா, அது வந்து ஆல்ரெடி நான் வந்து டெலிவரி வீடியோவில் வந்து என்னென்ன நடந்துச்சு, என்ன மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஆஃப்டர் தட் எனக்கு மண்டே ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போதே சொல்லிட்டாங்க, இந்த வீக்லேயே உங்களுக்கு வந்து மிட்வைஃப் வந்து வீட்டில் செக்அப் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து லைப்ரரிக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் மாதிரி தருவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக நோட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கேலண்டர் மாதிரியே தான், ஆனால் வந்து இதில் வந்து நான் நோட் பண்ணிக்குவேன், என்னென்ன நடக்கும், என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணிக்குவேன். அதுக்குள்ளே கிறிஷிவ் பார்த்திங்கன்னா இங்கே புக்கை காமிங்க அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர் தான். ஸோ நான் இதில் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பேன், என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் நான் எப்பப்போ அட்மிட் ஆனேன், எந்த டைமில் பேபி பிறந்துச்சு, எந்த டைமில் என்னென்ன வெயிட் இருந்தது நல்லா பார்த்துருந்தோம். ஸோ நான் பேபி வந்து 15th பிறந்தோன்னே நாங்கள் மண்டே 15th பார்த்திங்கன்னா சாட்டர்டே, மண்டே ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போவும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இன்னும் ஒரு 2 daysல வந்து வருவாங்க மிட்வைஃபு இந்த வீக்லேயே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லியாச்சு. மண்டே வந்தோம். டியூஸ்டே இல்லாமல் வெட்னஸ்டே வந்து மிட்வைஃப் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. மிட்வைஃபுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறது கிடையாது. ஸோ வீட்டுக்கே வந்து மதரையும் செக் பண்ணுவாங்க, பேபியும் செக் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி எப்படியெல்லாம் செக் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். நார்மலாக வெயிட் எடுப்பாங்க, அப்புறம் வந்து ஹைட்டை பாப்பாவுக்கு செக் பண்ணாங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹெட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தங்காட்டி எனக்கு என்னையும் செக் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணாங்க. இங்கே வந்து நம்ம எது செக் பண்ணுறதா இருந்தாலும் மிட்வைஃப் வந்து நம்மக்கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க, தொடட்டுமா உங்களை செக் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டு தான் வந்து என்னையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. 2 பேர் வருவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டெலிவரிக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்லை பேபிக்கு ஏதாவது பிரச்சனைங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களான்னு நம்மளுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ நம்ம சொல்கிறோன்னா சொல்லலாம். ஸோ அது ஒரு விசிட் கொடுத்தாங்க. விசிட் வந்து திங்கக்கிழமை வந்து புதன்கிழமை ஒரு விசிட் கொடுத்துருந்தாங்க. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்டிருந்தோம், பேபி குளிக்க வைக்கிறதுக்கு வந்து இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு, நான் போய் புக் பண்ணுறேன், அடுத்த நாள் வருவாங்க நாளைக்கு அப்படி சொன்னாங்க. ஸோ அவங்க போய் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு டே வந்து பேபி குளிக்க வச்சாங்க. பிறந்ததுலேருந்து அவள் குளிக்கவே இல்லை. ஆக்சுவலாக குளிக்க வைக்க மாட்டாங்களாம்மா. அவள் குளித்தது பிறந்ததோட அந்த இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஒரு 2 days 3 days ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வந்துமே குளிக்க வைக்கல. இன்னொரு மிட்வைஃப் வந்து குளிக்க வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து குளிக்க வச்சாங்க. ஆனால் நம்ம ஊர் ஆளுகளுக்கு நமக்கெல்லாம் அந்த திருப்தி இல்லை. எனக்கு சுத்தமாக திருப்தியே இல்லை அவங்க குளிக்க வச்சதில். ஓகே, அவங்க இந்த ஊர் ப்ரொசீஜர் படி எப்படி குளிக்க வைக்கணுமோ குளிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி குளிக்க வைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு கூட போயிட்டாங்க. எனக்கு நியூ பார்ன் பேபி வந்து தூக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயம். அதுலேயும் என் பையன் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் இருந்தங்காட்டி எனக்கு தெரியல. இவன் ரொம்ப குட்டியாக இருக்குங்காட்டி எனக்கு ரொம்ப பயம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு குளிக்க வைக்கிறதுக்கு. அதனால் நாங்கள் ரொம்பவுமே வெயிட் பண்ணோம். சரி மிட்வைஃப் வரட்டும்னு சரி அவங்களும் வந்து குளிக்க வச்சாங்கன்னா எனக்கு மனசே சரியில்லை. சரி நம்ம வந்து அடுத்த நாள்லேருந்து நம்ம குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குளிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த 1 visit மட்டும் வந்து அவங்க வந்து குளிக்க வச்சு காமிச்சிட்டு போனாங்க. ஸோ அவங்களுமே வந்து எப்படி குளிக்க வைக்கணும், எப்படி எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேபி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி குளிக்க வச்சாங்கங்கிறத. வெட்னஸ்டே மிட்வைஃப் வந்தாங்க. தேர்ஸ்டே வந்து குளிக்க வைக்கிறதுக்கு மிட்வைஃப் வந்தாங்க. மறுபடியும் ஃப்ரைடே வந்து ஒரு விசிட் கொடுத்தாங்க மிட்வைஃப். அன்றைக்கி வந்தவங்களே புதன்கிழமை வந்தவங்களே வந்து மறுபடியும் செக் பண்ணாங்க. என்னையும் பாப்பாவை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இனியுமே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நாங்கள் மறுபடியும் விசிட் கொடுப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்குமே வந்து எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்த புண்ணு எல்லாமே ஆறிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் இதுதான் லாஸ்ட் விசிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி எனக்கு இனி கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததாவோ ஏதாவது பண்ணியிருந்தது நான் சொல்லியிருந்தாவோ இல்லைன்னா பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வந்து நீ ஒரு விசிட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் விசிட்டு. ஸோ 2 தடவை மிட்வைஃப் வந்திருக்காங்க, ஒரு தடவை குளிக்க வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே இல்லாமல் சண்டே பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி விழுந்துருச்சு மத்தியானம். ஸோ பேபிக்கு வந்து தொப்புள் கொடி எப்படி அதுவும் நாங்கள் கேட்டோம் என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம், நார்மலாக குளிக்க வச்சு அந்த இடத்துல தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் தொப்புள் கொடியை வந்து எப்படி எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தொப்புள் கொடியுமே அன்றைக்கி சண்டே மதியானம் வந்துச்சு. அழகாக எடுத்து ஜிப்ஜாக் கவரில் போட்டு வச்சுட்டேன். ஊருக்கு வந்தால் தான் வந்து அந்த தாயத்தில் போடணும். பையனுக்கு ஆக்சுவலாக நான் போட்டிருந்தேன் தாயத்தில். ஸோ அதை வந்து போடணும் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த மாதம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கு ஜிபி செக்கப் இருக்குது. ஆக்சுவலாக ஜிபி செக்கப் வந்து நார்மலாக டாக்டர் போய் நம்ம செக்கப் பண்ணணும். அது செக்கப் யாருக்குன்னா எனக்கும் பேபிக்கு 2 பேத்துக்குமே, மதருக்கும் பேபிக்கும் 2 பேத்துக்குமே செக்கப் இருக்குது. ஸோ அதுக்கு போனப்போ என்ன பண்ணாங்கன்னா பாப்பாவுக்கு பிறந்தோன்னா 2 ஊசி ஆமாம் 2 ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பப்போ ஊசி இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜில் ஒட்டுறக்குன்னே தந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் தருவாங்க. அந்த ஜிபி செக்கப் அப்போ என்னையும் செக் பண்ணாங்க, பாப்பாவே ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி இம்யூனைசேஷன் அடுத்த இம்யூனைசேஷன் ஊசி எப்போன்றது இந்த மாதிரி தந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இங்கே நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டிட்டோம்னா எப்பப்போ ஊசி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜிபி போய் பார்க்குறோம் பெரிய ஹாஸ்பிட்டலில். அப்புறம் நார்மலாக கிளினிக்கில் போய் ஜிபி பார்க்குறோம். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இப்போ இம்யூனைசேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹியரிங் டெஸ்ட் இருக்குது. பேபி பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஹியரிங் டெஸ்ட் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டு அண்ட் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ வந்து எந்தெந்த இதில் வந்து சைல்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, அதுவும் அடிலைடில் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் கவுன்சிலில் இருக்க அந்த கேப்ஸுக்கு போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். யாரெல்லாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த இதில் இருக்குது. ஸோ நான் இதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். 1 to 4 வீக்ஸ்க்குள்ளே ஒரு செக்கப் இருக்குது, 6 to 8 வீக்ஸில், அப்புறம் 6 to 9 months, அப்புறம் 18 to 24 months, அப்புறம் 3 years, 4 to 5 years இருக்குது. ஸோ எங்களுக்கு பையன் 2 yearsல நாங்கள் வந்த பையனை கூப்பிட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியல இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு. இப்போ லாஸ்ட்டாக 4 to 5 yearsக்கு இருக்குதே, நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோமான்னு சொல்லி செக் பண்ணப்போ காது, கண், வேறு என்னென்ன செக் பண்ணாங்களே இங்கே வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஹாப்பி ஃபேஸ் கொடுத்தாங்க. பேப்பரில் ட்ரா பண்ணது, என்ன கலர் வேணும்
இது சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் ட்ரா பண்ணதுக்கு வந்து ப்ளூ அண்ட் ரெட்டு சூஸ் பண்ணேன். அப்புறம் கண்ணு செக் பண்ணாங்களா? கண்ணு அப்புறம் ஒரே உட்காந்தா ஒரே ஒரு கண்ணு செக் பண்ணாங்க. அப்புறம் காது காது வந்து ஹெட்செட்டு போட்டு சவுண்டு கெட்டுனா பிளாக் எடுத்து உள்ள பாக்ஸுக்குள்ளே எடுத்து பண்ணு சொன்னாங்க. ஓகே. வேற என்ன செக் பண்ணாங்க? கண்ணு, காது, மென்டலி இந்த பிளாக்ஸ் எல்லாம் பில்ட் பண்ண சொன்னாங்க இல்லையா? கவனமாக கேட்குறியா அப்படின்னு. ரெட்டு முட்டை ரெட் பிளாக் வந்து நடுவில் பண்ணுமா, எல்லோ அண்ட் கிரீன் பிளாக் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பண்ணும். ஓகே. அவங்க வந்து பிளாக்ஸ் வந்து எப்படி போடணும்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் போய் விளையாடுங்க. ஓகே, தேங்க்யூ. யோ வெல்கம். அவங்க வந்து பிளாக் எப்படி போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கா அந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணுவாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 to 5 இயர்ஸில் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் பாப்பாக்கு செக் பண்ணப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நாங்களாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை நீங்கள் அடிலைட்டில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்கன்னா, மேபி உங்கள் குழந்தை வந்து 5 இயர்ஸ் பிலோ 5 இயர்ஸ் இருக்காங்கன்னா இது எந்த இதுக்குள்ளே பொருந்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களோட கவுன்சிலில் இருக்க கேப்ஸுக்கு போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். கேப்ஸ் மீன்ஸ் சைல்ட் அண்ட் ஃபேமிலி ஹெல்த் சர்வீஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் செக் பண்ணி தாராளமாக போய் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹியரிங் டெஸ்ட்டு, ஐ டெஸ்ட்டு இதெல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அந்த டெஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ஒரு டிப்ஸு கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து பண்ணுவாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, இப்போ குழந்தைங்க இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷனு அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்க டாக்டர்ஸும் சரி, நர்சஸும் சரி, அவ்வளோ ஒரு காமான பர்சன்ஸுன்னே சொல்லலாம். நம்ம என்ன ஒரு கொஷின்ஸ் கேட்டாலும் அழகாக சிரிச்சுட்டு பதில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அடிலையில் இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லைன்னா ஆஸ்திரேலியாவில் எனக்கு தெரியல, அடிலையில் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிலோ 5 இயர்ஸ்க்குள்ளே உங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னா தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இயரிங் டெஸ்ட்டு பாப்பாக்கும் பண்ணணும், நார்மலாக இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு அதே மாதிரி தான் ஹெட்செட் போட்டு ஏதோ ஆக்சுவலாக ஒருத்தர் தான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் மட்டும்தான் உள்ளே போனார், நான் போகல, உள்ளே வெளியே தான் இருந்தேன். தம்பிக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தங்காட்டி தெரிஞ்சுது, அவன்கிட்ட கேட்டங்காட்டி அவன் சொன்னான். ஸோ இயரிங் டெஸ்ட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த கேஃப்லேருந்து வந்தாங்க. இதிலேருந்து வீட்டுக்கு ஒரு விசிட் கொடுப்பாங்க. ஸோ இத்தனை நாள் வந்தது வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து விசிட் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு விசிட் கொடுப்பாங்க. ஸோ எப்போ வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள்.